வணக்கங்க. நான் ராஜேஸ்வரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? துபாய்ல வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதும் ஆச்சுங்க. அது கூட சேர்ந்து சீசனல் ஃபீவரும் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஒரு 15 டேஸா என்னோட குடும்பமே வந்து படாத பாடு பட்டுட்டோங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. அது நார்மல் ஃபீவர் தாங்க. அதனால மெடிசன் குடுத்தோம். அதிலேயே சரியாயிடுச்சு. செகண்ட் பொண்ணு நர்சரி போயிருந்ததுனால, அங்கிருந்து ஃப்ளூ வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தது என் குழந்தைக்கு. ஃப்ளூ மெடிசன் குடுத்தோங்க. ஒரு 10 டேஸ் அவங்களுக்கும் செட்டில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க என் கூட தான் 24 ஹவர்ஸும் இருப்பாங்க. ஃபீவர் டைம்ல கட்டி பிடிச்சுக்குவாங்க. முத்தம் குடுப்பாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணதுனால எனக்கும் ஃப்ளூ சிம்ப்டம்ஸ் இருந்ததுங்க. ஸோ போய் செக் பண்ணும்போது ஃப்ளூ இல்ல. பட் பிளட்ல பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருந்ததுங்க. இது வந்து இன்ஜெக்ஷன்ல மட்டும் தான் வந்து சரி பண்ண முடியுங்கிறனால வெயின்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்கங்க. ஆன்டிபயோட்டிக்கும் அதுக்கப்புறம் பாராசிட்டமாலும் வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க. அதனால தான் ஃபீவரும் செட்டில் ஆச்சு. எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸும் லைட்டா கம்மியாச்சு. 4 டேஸ் வந்து இந்த இன்ஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு 3 டேஸ்ல வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிருச்சு. எனக்கு இம்யூனிட்டி பெட்டரா இருந்ததுனால எனக்கு 3 டேஸ் மட்டும் வெயிட்ல இன்ஜெக்ட் பண்ணோங்க. 3 டேஸ் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குளிர் காய்ச்சல், அதுக்கப்புறம் டயர்ட்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து எனக்கு இவ்ளோ நாள் வந்து வீடியோவே போட முடியல. ஃபீவர் சிம்ப்டம்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஹெவி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வெயின்ல இன்ஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ்ங்க. ஓகேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.